சென்னை வியாசர்பாடியில் ஆன்லைன் சூதாட்டத்தில் பணத்தை இழந்த மகன் தலைமறைவாக தாய் தீக்குளித்து தற்கொலை செய்திருக்கிறார். விவரங்களை நமது செய்தியாளர் அசோக்குமாரிடம் கேட்கலாம். அசோக்குமார், என்ன நடந்தது? விஷ்ணு, அதாவது வியாசர்பாடி பகுதியை சேர்ந்த தேவேந்திரன், இவர் பாத்தீங்கன்னா குடுவாஞ்சேரியில் இருக்கக்கூடிய தனியார் நிறுவனத்துல வேலை செய்து வந்தார். இந்த நிலையில அந்த கம்பெனியோடைய பணத்தை ஆன்லைன் சூதாட்டம் மூலமாக 3 லட்சம் ரூபாய் இழந்திருக்காரு. இது தொடர்பாக அந்த தனியார் நிறுவனம் அந்த குடுவாஞ்சேரியில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட அந்த காவல் நிலையத்தில் இவருடைய பெற்றோர் கண்ணன் மற்றும் செல்வி இருவருமே அங்கு சென்று 1 வாரத்தில் அந்த பணத்தை திருப்பி தருவதாக தெரிவித்தனர். இந்த நிலையில் இந்த 1 வாரம் கடந்த நிலையில இவரால் கட்ட முடியாதனால் தேவேந்திரன் தற்போது தலைமறைவாகியுள்ளார். இந்த மன உளைச்சல் தாங்க முடியாம மகன் இவ்வாறு செய்ததை, அந்த 3 லட்சம் பணத்தையும் திருப்பி கட்ட முடியாத மன உளைச்சலில் இருந்த செல்வி தனக்குத்தானே தீயை மண்ணெண்ணெயை ஊற்றிக்கொண்டு தற்கொலை செய்து கொண்டார். உடனே அக்கம் பக்கத்தில் இந்த சம்பவத்தை தொடர்பாக காவல்துறைக்கு தெரிவிக்கப்பட்டது. வியாசர்பாடி காவல்துறையினர் செல்வியை உடலை கைப்பற்றி சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு உடல் ஆய்வுக்கு அனுப்பி வைத்தனர். விஷ்ணு, தொடர்ச்சியாக அதே போல இந்த ஆன்லைன் சூதாட்டம் மூலமாக பல்வேறு உயிர்கள் ஏற்கனவே மணலி புதுநகர் ரம்யா என்ற பெண்ணும் ஆன்லைன் சூதாட்டம் மூலமாக உயிரிழந்துள்ளார். அதே மணலியை சேர்ந்த ஒரு நபரும். இது தொடர் கதையாக இருக்குது. விஷ்ணு, நன்றி அசோக்குமார், உங்களுடைய தகவல்களுக்கு.